1001 பெரிய தொகைக்கு ஏற்றுவேன், சின்ன தொகைக்கு இறக்கும். குங்காப்பைய மேனே தெய்வீக திருமகன் KSR டிரான்ஸ்போர்ட் கிடாப்பட்டி இருப்பு அம்மன்பட்டி மணிகண்டன் சார்பாக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து KS காசிலிங்கம் அரிய செல்வி திமுக மாவட்ட பிரதிநிதி கொல்லங்குளம் சார்பாக ரூபாய் 501. அத்தனை உள்ளத்துக்கு நன்றி. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமன்னி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு ஜல்லிக்கலை தூக்கி வார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். 14 கிலோ எலும்பும் 6 கிலோ சதையும் 2 கிட்னி 1 லிவர். அந்த கிட்னி அறந்தாங்கி பக்கம் நாடகத்துக்கு போகும்போது பைபாஸில் ஒன்றுக்கு இருக்கும்போது நீரோடு கலந்து ஒரு கிட்னி செம்மண்ணில் விழுந்து விட்டது. எப்படின்னு அதை நான் சுடுதண்ணிலே அலசி இப்போ பெப்பிக்கால் போட்டு ஒட்ட வைத்திருக்கிறேன். உள்ளே வார்ம் பண்ணி கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உடம்பிலே கனம் இருந்தாலும் உள்ளத்திலே குழந்தை போன்றவன் என் அன்பு தம்பி. தெம்மாங்கு பாடல் புகழ் நகைச்சுவை சூறாவளி என் அன்பு தம்பி. தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். சிரிப்பு அழகி, புன்னகை அரசி. வெளியிலே தவி வந்தவொடனே இந்த பிள்ளையை நம்ம ஒன் சைடாக லவ் பண்ணலாமா என்று இளைஞர்கள் எச்சியை வடிக்க நேரிடும். இந்த வாரு இப்போ போய் ஓம வாட்டர் வாங்கிட்டு வரேன், எத்துப்பள்ளு போய். சிரிப்பு அழகி, உடல் அழகி எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கப்புறம் வெளியில் வந்தவனையே பாட்டு பாடுச்சுன்னா இருக்கக்கூடிய ரசிகர் பெருந்தைகள்லாம் கைதட்டுவீங்க. அவ்வளோ ஒரு ஞானமாக ஒரு இனிமையான குரல் படைத்த சகோதரி. எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு குருநாதர் மாதிரி எனது அன்பு சகோதரி. எக்ஸ்பிரஸ் திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்ட கைதட்டலாம் முடிஞ்சு. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது ஒரு பிறகுத்தினி பயமகன். எப்படி உட்காந்துருக்கான் பாரு, ஆலாப்புலா கல்ல இருக்கிற மாதிரியா. இந்தா நடிக்காதரா, நீ கெட்ட ரோக்கர்ரா, என்னைய போன மேடையில் வஞ்சியிலடா. இந்த பகுதியில் எத்தனையோ பெட்டிக்காரவங்க வந்திருக்காங்க தம்பி. நான் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சந்தித்தேன். ஆனால் நீங்கள் இந்த மேடைக்கு இந்த பகுதிக்கு இன்றைக்கி தான் வர்றீங்க. ஊன்னு சொல்லு, நான் அரைஞ்சு வருவேன். ஆமாங்க, பயப்படு. ஆனால் இந்த மக்கள்கிட்ட பேர் வாங்கின எந்த கலைஞனும் சோட போனதில்லடா நாட்டில். இந்த பகுதி அப்படி மாவட்டம்டா, ராமநாதபுரம் மாவட்டம். நன்றி. பாரு, என் சொந்தங்களை பூரா பார், ரோடு நடுக பார், இங்கே பார். ஆனால் நீ பாடுற பாட்டுக்கு அவங்களா தன்னை மறந்து கை தட்டினாங்கன்னா, குறை நாடகத்துக்கு நீங்கள் வாட்சு நான் சம்பளம் தர்றேன், உன் பிள்ளைக்கு நம்ம கவுன் எடுக்கணும்னு சொன்னேன், உன் பொண்டாடிக்கு மசாலா சாமான் அரைக்கிறதுக்கு சொன்னேன்ல, அதுக்கு பேமெண்ட் தர்றேன், வாங்கிட்டு பொழைச்சிக்க. அப்படி நீ பாடும்போது அவங்க பூரா எதுக்குன்னு இரிட்டாகன்னா, இந்த பெட்டியை அந்த ரூம் பாயை தூக்க சொல்லி இங்கிட்டு கம்மா கிடக்கு குறுக்க நடந்தேன்னா கோட்டமேடில் வந்து காலையில் 4:15 ஒரு பஸ் இருக்கு. அதுவும் வரலைன்னா அந்த கோட்டமேடுக்கிட்ட என் தம்பி சுமித்துன்னு ஒருத்தன் வடை போடுவேன், டீ கடை வச்சுருக்கேன். அவன் அப்பம் போடட்டும், நீ உளுந்த வடையை போடு, கை கடுத்துச்சுன்னா கம்பு கூட்டில் இப்படி தட்டு, கமுதியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, காலையில் நான் ஜாமீன் எடுக்க வரேன். உன்னை காட்டி கொடுக்காமல் இருக்க மாட்டேன். தங்கப்பாட்டி சிரிக்கிறியா? அப்போ மாடு புடி மாடு கைதட்டு வாங்கிடுவானாடா. அத்தா இவன் பாட்டு பிடிச்சிருந்தா அண்ணன் தம்பியெல்லாம்
இவன் பாட்டு பிடிச்சா கைதட்டுங்க, பொழைச்சிட்டு போகிறான்னு கைதட்டிடாதிய. அப்புறம் இவன் நாளைக்கு ஏசி காரில் தம் அடிச்சுக்கிட்டு என்னையே உள்ளே வடான்ட்டுவேன். கெட்டவய என் அன்பு வேணா போய்கிட்டேன். அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியத்தை இசைப்பார். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். நீச்சல் பழகினதும் பொஞ்சேளானே பொன்ன பூஞ்சோளானே இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் பொஞ்சேளானே பொன்ன பூஞ்சோளானே வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் பொஞ்சேளானே பூஞ்சோளானே இரச்சல காயும் போது போனவில்லாம் தெரியும் இத்து போன சேடக்கின்னும் சோகக்கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேல கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் நீ சேல கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே ஆடு கட்டி மீட்சதும் பொஞ்சேளானே அண்ண பூஞ்சோளானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மீட்சதும் பொஞ்சேளானே அண்ண பூஞ்சோளானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் பொஞ்சேளானே பண்ண பூஞ்சோளானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே ஏம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிறக சேல மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும். ஆத்தா ஒன்றேளே அந்த
ஆத்தா ஒன்று அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க ஊறி கட்டி ஆட ஆத்திட மீன் பிடிக்க அப்பனுக்கு தளரோட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். பரவாயில்லையே, நான் மாடு பொடி மாடு நினச்சேன், அது விளையாட்டு மாடாக இருந்திருக்கு. தம்பி அண்ணே, ஒரே ஒரு விஷயம், ஆம்பளை ஒரு கோட்டரை குடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிட்டும் பேசலாம் அங்கிட்டும் பேசலாம், அது சில பேர் மாறுவேன். ஆனால் தாய்மார்கள் மட்டும் மாறாதுடா. இது கை தட்டினோடனே நீ எங்கே வேணாலும் பொழைச்சிக்கிறோட. வாழ்த்துக்கடா வாழ்த்துக்கடா. வெள்ளை துண்டு ஆகாது, கருப்பு துண்டு. வெள்ளை துண்டு அதுக்கு தூக்கிட்டு வர்ற, கட்டி குளிச்சா தெரியும் ஈரத்துக்கு. அதுக்கு தாப்பா போட்டு குளிக்கிறான் பார்த்தா கொண்டியை பிடிங்கிட்டு போய் ஐஸ் வாங்கி தின்னுட்டாங்க. கிடாவட்டி இருப்பு அம்மன்பட்டி தெய்வீக திருமகன் KSR டிரான்ஸ்போர்ட் 200 மணிகண்டன் ஹார்மோனிய சக்கரவர்த்திக்காக நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. எனக்கு துண்டு ஓட்டி இல்லை, தரணானே போட்டியில் வேணா சும்மா சொல்கிறேன். நான் வைக்கா மிச்ச துண்டை நீ அள்ளிட்டு போய் கடையில் வச்சு வித்துரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கோத்துவான் கோட்டையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியைச் சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார்கள். எங்கே சந்திரன்? காசு கட்டணுமா, கடைசியில் 2 அடி சீக்கிரம் குடுறா சீக்கிரம் குடுறா சீக்கிரம் குடுறா. வாழ்த்துக்கள் கைதட்டா. சூப்பர் சூப்பர். அடுத்து வரும்போது குச்சி மட்டும் மூங்கி கொம்பா செதிக்க நட்டிங்கன்னு ராஜியார் கொஞ்சம் நேரம் வந்து வாசிக்கிறியாடா? ஆமாம் ஐயாப்பா அவர் அவுட் ஆயிடுவார். வேணாம் நத்தின் துப்பு இருந்தால் இவனு கூட தெரியுது. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. உண்மையிலேயே செல்லியம்பட்டி கொட்டாம்பட்டி அந்த லைனில் இருக்குது தம்பி ஊர். இந்த செல்லியம்பட்டி கிராமத்தில் இவங்க அப்பா அழகர் சாமி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதிகம் அந்த பகுதியில் என்னைய நம்பிக்கையோடு இவனை நாடகத்தில் போடுங்க ஊரில் பேர் வாங்குவான்னு சொன்னது உங்கள் அப்பா தான். செல்லியம்பட்டி அழகர் சாமி மறக்க மாட்டேன் ஐயா உங்கள் அப்பாவை. இவன் நல்லா படிச்சிருக்கேன் தம்பி, டிகிரி முடித்த பையன். இவன் நினச்சிருந்தா வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிருக்கலாம். உங்கள் அப்பா இப்போ இறந்து போனார். ஆனால் தன்னுடைய தந்தை இந்த நாடக கலையில் இருந்து தான் மக்களை சம்பாதிச்சார். தன்னுடைய தந்தை விட்டு சென்ற அதே கலையை பின்தொடரக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்களை என் தம்பி. ஆனால் இவனை நம்ம அப்படி இப்படின்னு சொல்ல தேவையில்லை. இவனை யூடியூப்லேயே இளைஞர்களுக்கு பூரா தெரியும். இவன் அடித்தான்னா உங்கள் காது இதெல்லாம் இப்போ பாருங்களேன், பொத்துவே பாருங்க. அன்பு தம்பி இந்த வந்துட்டேன் ரேசரிசி வாங்குறது.
மறுபடியும் எங்கள் அண்ணன் தானா? கிடாப்பட்டி இருப்பு அம்மன்பட்டி. ஏய் என்னடா அதே தர்ற? அவர் தானே கொடுத்துட்டு போனார். யாருக்குடா? உங்களுக்குன்னு. அப்போ ஓம் பேர் எழுதியிருக்கு. சே, மணிகண்டன் அவர் பேர் தான் மணிகண்டனா? ஆமாண்ணே. தெய்வீக திருமகன் கேஎஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட் சார்பாக எம்கேஆருக்காக ரூபாய் 200. ஏழை இந்த அட்டை எங்கன்னு எடுக்கிற அப்படின்னு பாடுறா. குருவி ரொட்டி அட்டையா? எங்கள் அண்ணன் அட்டையை பிச்சிருச்சே. சரி, எதில் விட்டேன்? வாயில். செத்தானா ஒரு சேன பறிச்சாலி. அன்பு தம்பி செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். வீரத்திலும் சரி பாசத்திலும் சரி எந்த ஒரு கலையாக இருந்தாலும் என் தமிழ் நான் அடிச்சுக்கிறேன் ஆளே இல்லடா உலகத்தில். சூப்பர்ரா. அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, தமிழ்நாட்டில் உள்ள எந்த கலையாக இருந்தாலும் தமிழனுக்கு தமிழன்தான் வாழ வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறிய, கேரளாவிலேருந்து கூட்டு வர்றிய சண்டை மேலம்னு சொல்லி அவன் சண்டை எழுத்து விட்டு போயிடுறேன். ஹலோ மிளகாத்தூளை போட்டு அடிக்கிறேன் கிச்சுன்னு பார்த்தா ஒத்த பக்கம் சிறச்சிருக்கேன், ஒத்த பக்கம் மசுரா இருக்கு. பொம்பளே பூரா வர்றாங்க வெள்ளை வெள்ளையே சேலையை கட்டிக்கிட்டு. ஆனால் ரஞ்சித்து இனிமேல் அடுத்த வருஷம் இந்த கொல்லங்குளத்தில்
நீங்கள் பிரைவேட் வச்சாலும் சரி முளைப்பாரி வச்சாலும் சரி எதுக்கு காசு 25,000 30,000 மேலகாரில் கொடுக்குறீங்க? ஒரு ஆளே கொண்டு போய் கரைச்சிருவேன். நீங்கள் கரைக்க முடியாட்டாலும் அவனே கரைச்சி ஓட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். ஆனால் பிரிக்கிறானே தம்பி கேரத்துக்கு அடிப்பீங்களா? நம்ம ஊரில் ஒரு கிளவி இருந்துச்சு, அதை நான் கேட்டேன் சார். ஃபஸ்ட் நைட்டுக்கு அதுக்கு வாசிப்பானே. இங்கே சிறந்த முறையிலே சீன் தாள அமைந்து கொண்டு இருக்கோம் எங்கள் அண்ணன். அண்ணே சொல்லுங்க அண்ணே, சொல்ல வந்துட்டியே சொல்லுங்க. சொல்லலைன்னா எனக்கு மனசு ஆறாதுண்ணே. அவனுக்கு கவட்டில் பருவு பிதுக்கு மருந்துன்னு எலி பேஸ்ட்டை தடவி இருக்கேன். ஒரு இடம் புறம் பொத்து போன தீபாவளிக்கு சரக்கை போட்டுக்கிட்டு நிறைய போதையில் 1 மணி நேரம் பற்ற வச்சுருக்கேன். வெடிக்கலை. அப்புறம் தான் தெரியாது வெடி இல்லை, காத்தி எதிர்க்கு போகணும். கிளியாஞ்சட்டியை வச்சு பொருத்திக்கிட்டு இருந்திருக்கேன். எங்கள் அண்ணே புதுகை நீலகண்டே ஆத்தி மரமே சாஞ்சு பக்கத்தில் வாங்க மிஸ்டர் காக்கடா. என்ன நான் உன்னை நாடகத்துக்கு கூப்பிட்டு வந்து உன்னை அண்ணனு மரியாதை கொடுக்குறேன். என்னண்ணே என்னை கேட்காம ஏன் அவசரப்பட்டு ஜங்கு ஏன் போட்டேன்? மோளம் போடுற ஒரு மைத்தை பிடுங்கினாரு. அண்ணே ப்ரோ இனிமேல் வந்து இப்படி போடாதீங்க ப்ரோ, ரைடு ஓவர் உங்களுக்கு தெரியாது. ஆமாம் அதுக்கு ரைடு கிங்கின்னு சவராசக்காரன் சண்டைக்கு வந்துடுவேன். ஏன்னு கேள்வி அவன் பஞ்சு மிட்டாய் அவனுடைய ப்ராப்பர்ட்டி அதேன் டெயின் போவேன். இந்தா லைட்டாக போடு, இது கூட அதிகம். நீ என்ன பண்ணுறேன்னா போய் ஓரமாக மண்டி ஓட்டுவா. ஓரமாக தானே மண்டி ஓடிச்சுன்னு இங்கேயே மாடு காவாரிச்சடா. மாடு புடி டே நீங்கள் கண்ணாடியை கலட்டுங்கடா. பெரிய இந்திய கிரிக்கெட் டீமில் பந்து வச்சுருவீங்க, கலட்டுங்கடா. சாமியை அழைக்க போகிறேன்.